எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஒரு வார்த்தை இத பத்தி என்கிட்ட சொல்லணும்னு தோணல உனக்கு? வீட்டுல இருக்கவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்காக எந்த தப்பும் பண்ணாத நீ பழியை ஏத்துக்கிட்டு உடனே இப்படி கிளம்பி வந்துடணுமா? வேற என்ன பண்றது சக்தி? சந்திரசேகர் மாமாவும் சண்முக மாமாவும் மட்டும்தான் இந்த விஷயத்துல என்ன முழுசா நம்புறாங்க. இவங்க 2 பேரையும் விட்டா என்ன நம்புறதுக்கு அங்க வேற யார் இருக்கா? ஏன் நான் இல்ல?